இந்த மாதிரி வேலை செய்ய முடியாதவங்க, இயலாதவர்கள், அவர்களுக்கு செய்ய தெரியாத புத்தி இல்லாதவர்கள், அப்படிப்பட்டவங்க மற்றவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பார்த்து ஏங்குவதும் பொறாமை கொள்ளுவதும் அதை குறித்து பேசுவதும் தான் இருக்கும். அவங்க பேசாமல் அவங்க வேலையை பார்ப்பாங்க இருப்பாங்க. ஆனால் அதை பற்றி இன்னொரு வீட்டில், இன்னொரு குடும்பத்தில், இன்னொரு தெருவில், இன்னொரு கூட்டத்தில் நின்று பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா பேசாமல் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. வேலை இல்லைன்னா தான் என்னது, சில நேரத்தில் சொல்லுவாங்க வேலையேற்றவன் அப்படின்னு, வேலையேற்றவன் அதனால தான் பேசுவோம் அப்படின்னு. எப்போ ஒரு மனுஷனுக்கு வேலை இல்லையோ, எப்போ வேலை குறைப்படுதோ, அவங்களால எப்போ முடியலையோ, எப்போ இயலாமல் இருக்குதோ, அப்போ அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் மற்றவர்களை குறித்து பேசுவார்கள். மற்றவர்களை குறித்தே பேசுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? யாரு நம்ம ஊர்ல தான், தெரியாதா உங்களுக்கு? அவன் பார்த்தீங்கன்னா அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும், தெரியாதா? நேற்று தான் ஒரு வண்டி வந்து இறங்குச்சு. என்ன வண்டி? பெரிய லாரி. அப்படியா? ஏதுடே? என்ன ஏதுன்னு உங்களுக்கு எதுக்கு சொல்லணும்? ஏது எங்கேருந்து வந்து உங்களுக்கு எதுக்கு சொல்லணும்? ஏது நேற்று லாரி வந்து, அப்படியா? ஏற்கனவே ரெண்டு இந்த சுத்துற வண்டி வந்து இறங்கியிருக்கு. அப்படியா? அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் வராது. அதை பார்த்து அது கண்ணுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். மற்றவர்களுடைய வளர்ச்சி, மற்றவர்களுடைய ஆசீர்வாதமும் விளைச்சலும் அவங்களுக்கு தூக்கம் வராது. அல்லேலூயா. யாருக்கு? யாருக்கு? சோம்பேறி, ஏலாதவன். ஏழலைன்னா புறம் பேசுவான். தனக்கு எது ஏழலையோ, எது முடியலையோ அவங்க புறம் பேசுவார்கள், மற்றவங்களை பற்றி பேசுவார்கள், மற்றவங்களை பற்றியே பேசுவாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, நீங்க வசனம் சொல்ல, உன் கற்பனைக்கு நான் ஏங்கி நிற்கிறேன், கற்பனைகளை நான் கேட்பதற்கு, அதன்படி நடப்பதற்கு நான் ஏங்கி நிற்கிறேன். அப்படி நாம் நடக்கும் போது, கற்பனையின்படி ஓடும் போது, நம்முடைய வாழ்க்கையில வாழ்க்கையில என்ன இருக்கும் அப்படின்னா வெளிச்சம் காணப்படும். அந்த வெளிச்சம் காணும் போது நம்ம வாழ்க்கையில எல்லாமே சக்சஸா நடக்கும், எல்லாமே வெற்றியா இருக்கும். அல்லேலூயா. அநேக வேளைகள் அப்படி சொல்றீங்க. ஆனா நான் நிறைய இடத்துல சிக்கி தவிக்கிறேனுங்க, சிக்கி கிடக்கேன், அப்படி எடுக்கவே முடியல, மாட்டிக்கிட்டேன். ஏன் கேட்குற? இப்படி போய் விழுந்துட்டேன், இந்த மாதிரி போய் கொண்டு வந்துட்டேன், இந்த மாதிரி போய் நானே போய் என்ன பண்ணிட்டேன், செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றல்ல, அதை கூட ஆண்டவர் மாத்துவார். அதான் அதிசயம். நீ சிக்கி கிடக்குறீங்க பாருங்க, சிக்கிட்டங்க, நான் தாங்க சிக்கிட்டேன், நான் தான் கொண்டு வந்துட்டேன், நான் தான் பாவி, நான் தான் கெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றோம்ல, அதையெல்லாம் மாற்றக்கூடியதுதான் அதிசயம். எங்க சிக்கி தவிக்கிறீங்களோ, எங்க நம்ம மாட்டிக்கிட்டோமோ, எங்க நம்ம வெளியே வர முடியாம இருக்கோமோ, அங்கிருந்து வெளியே கொண்டு வருவதுதான் அதிசயம். அதுதான் வசனம் சொல்லுது. உம்முடைய வசனம் என்னதான்? சாட்சி. உம்முடைய சாட்சி அதிசயமானவைகள், உம்முடைய சாட்சிகள் அதிசயமானவைகள். அப்ப அந்த அதிசயத்தை செய்யக்கூடிய இடம் எது அப்படின்னா தேவனுடைய சமூகம், ஆண்டவருடைய சமூகம். ஆண்டவருடைய சமூகத்துல இந்த வார்த்தைகளை கேட்க கேட்க என்ன இருக்கும் அப்படின்னா வெளிச்சம் வருது. வெளிச்சம் வரும்போது நம்ம சிக்கி கிடக்கிற அந்த சிக்கல்களை எடுத்து விடக்கூடிய அறிவு, புத்தி அவைகள் வேலை செய்யும். சிக்கல்ல இருந்து நீங்க வெளியே வரணும் அப்படின்னா இங்க வசனத்தை கேட்கணும். இந்த வசனத்தினுடைய பொருள் புரியுதோ புரியலையோ, கேட்கும் போது அவைகளுடைய பலன் என்ன அப்படின்னா, சிக்கி தவிக்கிறோம்ல, சிக்கி தவிக்க அந்த சிக்கல் வெளியே வரும், சிக்கல் விடும். அல்லேலூயா. நாம தான் மாட்டிக்கிடுவோம் சில இடத்துல. நான் தான் வாயை விட்டுட்டேன், பாவி, நான் தான் வாயை விட்டுட்டு அப்படி சொல்லி போட்டேன், காரன்னு, இந்த வீட்டெல்லாம் உனக்கு தான், இந்த காரெல்லாம் உனக்கு தான், இந்த தோட்டம்லாம் உனக்கு தான் சொல்லிட்டேன், நீ தானே சொன்னலோ திபமே எழுதி வை அப்படின்னு கேட்கான். என்ன, என் பங்கை கொடு எனக்கு அப்படின்னு வாங்கிட்டு